ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CHF சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது பார்த்தோம்னா டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோம்னா நம்ம ட்ரெண்டில் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா வந்து இங்கே சிஹெச் கொடுத்துருச்சு, செல்லு தான் ஆகப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ட்ரெண்டில் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். இது பார்த்தோம்னா இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். USD CHF இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம். சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணி எப்படி இது வேலை செஞ்சுருக்கு, என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது, அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா USD CHFல 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மார்க்கெட் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு CH கொடுத்து செல்லில் வந்து நின்றுட்டுருக்கு. செல்லில் நம்ம வந்து எவ்வளோ ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலிடேட் பண்ணோம். செல்லில் பார்த்தோம்னா நமக்கு 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. சார் அப்புறம் ஏன் வந்து இது நீங்கள் கொடுக்கல அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இங்கே ஒரு லிக்விடிட்டி கன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் பார்த்தோம்னா நல்லா இம்பல்சிவாக இறங்கியிருக்கிறதுனால இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மேலே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் மட்டுமே கொடுத்துருந்தோம். மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்து அந்த ஆர்டர் பிளாக் மட்டுமே மார்க்கெட்டில் வேலை செஞ்சு கீழே இறக்குனது. இந்த வீக் பார்த்தோம்னா இந்த மாதிரியான நல்ல செட்டப்ஸ் வந்து நல்லா வந்து அமைஞ்சிருந்துச்சு. லாஸ்ட் வீக்ஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மார்க்கெட் எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் வந்து சொல்கிறேன். கோல்டன் செட்டப் அப்படின்றது எஸ்எம்சியில் ஒரு சிலர் வந்து வச்சுருப்போம். சரிங்களா? கோல்டன் செட்டப் இப்படி வந்துச்சுன்னா நம்ம பிளைண்டாக இறங்கலாம் அப்படின்னு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கோல்டன் செட்டப்பு டவுனு ஒரு டபுள் டாப் வந்து க்ரியேட் பண்ணி அதை ஸ்வீப் பண்ணி இறக்கிருச்சுன்னு வைங்க. இதை வந்து கோல்டன் செட்டப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? ஹை ப்ராபபிலிட்டினா மேக்ஸிமம் வந்து இது வேலை செய்யும். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சார்ட்லேயே உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து காட்டுறேன். அது லைவில் நம்ம வந்து எடுத்து வேலை செஞ்சது, அதுவும் நம்ம வந்து காட்டுறோம். சரிங்களா? இதே சார்ட்டில் வந்து ஒர்க் ஆகிருக்கு, அதை நம்ம வந்து பார்க்கலாம். எப்போவுமே ஒரு சிங்கிள் டாப்பு டபுள் டாப்பு ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் கீழே இறக்குது. இங்கே வந்து ஒரு CH அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பாக வந்து மார்க்கெட் மாற்றும். சரிங்களா? இப்போ வந்து அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே வரப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணலாம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருக்கு. மார்க்கெட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன லோ. சரிங்களா? ஸோ இதை வந்து CH அப்படின்ற பாயிண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து நமக்கு என்ன ஆகுங்க, CH டவுன் சைடு. சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா ப்ரோக் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல நமக்கு இதுதான் ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்கில் இப்போ மார்க்கெட் எடுக்குதுன்னா நம்மளுடைய என்ட்ரி. மார்க்கெட்டு இதை வெறுமனவே எடுக்குதா அப்படின்றது இன்னும் வந்து பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு அந்த புக்கில் கொடுத்துருக்குற மாதிரியே அப்படியே ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ட்ரேடை மட்டும். அதுதான் வந்து இங்கேயும் நடக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு லிக்விடிட்டியை வந்து நீட்டாக வந்து விட்டுட்டு போகுது. சரிங்களா? இங்கே ஒரு லிக்விடிட்டியை வந்து விட்டுட்டு போய் மார்க்கெட் மறுபடியும் என்ன பண்ணுது, லிக்விடிட்டியை போய் எடுக்குது. சரிங்களா? எடுத்துகிட்டு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி வந்து நமக்கு வந்து சிக்குது. சரிங்களா? இங்கே என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சாலே போதுமானது. பட் நான் என்றைக்குமே சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் சேஃபர் சைடில் வந்து ப்ளே பண்ணி பழகுங்க. சரிங்களா? ஏன்னா இல்லைன்னா அந்த ட்ராப்பு அது இதுன்ட்டு வந்து லைன் பை லைனாக நீங்கள் நிறையா கான்செப்ட் வந்து படிக்கிற மாதிரி ஆயிரும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணுன்னா ஜஸ்ட் இந்த 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வெளியில் நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து போட்டு விட்டு போயிட்டீங்கனாலே அந்த லிக்விடிட்டி அந்த ட்ராப்பு அது இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அது அடிக்காது எப்படியும். சரிங்களா? இந்த கான்செப்டில் அது உள்ளே வராது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீட்டாக மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் பட்டு கீழே இழுத்து டார்கெட் வந்து கொடுத்துருச்சு. சரிங்களா? இப்போ இது ஒரு செட்டப்பு. இதுக்கு இந்த செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நமக்கு டார்கெட்டு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து இது ஸ்வீப் தானே சார் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்பீங்க. இல்லை, அந்த ஒரு டவுட் வந்து நமக்கு வந்து வரும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், லிக்விடிட்டி ஸ்வீப்பை வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இது பண்ணிட்டு
மார்க் பண்ணிவிட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? இது வந்து இன்னும் வந்து வேலிடேட் ஆகுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நெக்ஸ்ட் வீக் காட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் இப்போவே வந்து பார்த்துடலாம். சரிங்களா? மார்க்கெட் நேராக வருது, கீழே மேலே அடிச்சுட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுங்க, அந்த நம்ம மார்க் பண்ணி வச்ச அடுத்த ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட் எடுக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பு சேம் இதில் வந்து நம்ம இப்போ பார்த்தவல்லங்க, இதே லிக்விடிட்டி ஸ்வீப்பை மார்க்கெட் மறுபடியும் வந்து ஒரு தடவை பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து டைரெக்டாக கீழே இழுத்துருச்சு. சரிங்களா? அப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான எக்ஸாம்பிள். இதுவே இப்படி போட்டுட்டு இப்படி வச்சிங்கன்னா எஸ்எல் தான் குத்தும். அதுவே நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வெளியே வைக்கிறப்போ மறுபடியும் மார்க்கெட் வந்து எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கவலை வந்து தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் தான், ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான். உங்களுக்கு ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது லிக்விடிட்டி ஸ்வீப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோன்னே மார்க்கெட் அடித்து கீழே இறக்குது. சரிங்களா? ரெண்டுமே வந்து கோல்டன் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த ஒரு செட்டப் தான். சரிங்களா? இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய இடத்துல வந்து இது சிக்கும். இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னா நம்ம பிளைண்டாக இறங்குறது கூட நமக்கு வந்து பாசிட்டிவில் தான் முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க. இன்றைக்கி வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.